வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம வெரைட்டி ரைஸ்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். அடுத்ததா 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அண்ட் 1/2 டீஸ்பூன் நல்ல பொடியாக நறுக்குன இஞ்சி. இஞ்சி வாயில் தட்டுப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு வதக்கிட்டு அப்புறமா வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்ததா நறுக்குன பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமாக முந்திரி பருப்பு உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ வேணாலும் போடலாம். முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தேங்காயை வறுத்துக்கோங்க. அடுத்ததா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ்க்கே தேங்காய் தான் டேஸ்ட்டு. நான் இங்கே 2 கப் அளவுக்கு சாதம் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். சாதம் அதிகமாக ஆட் பண்ணுறதா இருந்தால் தேங்காவையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் தேங்காய் அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோ தூரம் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை இப்போ நல்லா கலந்து விடலாம். இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் முந்திரி பருப்பை தவிர நிலக்கடலையும் ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதோ நம்மளோட தேங்காய் சாதம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.